தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் ஆதி திராவிடர் நலப்பள்ளி மாணவர் விடுதியில் மாணவர்கள் அச்சத்துடன் ஆபத்தான நிலையில் உறங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பாபநாசத்தில் அரசு ஆதி திராவிடர் நலப்பள்ளி மாணவர் விடுதியில் 110 மாணவர்கள் தங்கும் விடுதியில் தற்போது 21 மாணவர்களே தங்கி வருகின்றனர். இந்த கட்டடம் கட்டப்பட்டு 44 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் உரிய பராமரிப்பு மேற்கொள்ளாததால் கட்டடங்களில் செடி கொடி முளைத்து முற்றிலும் சேதமடைந்த நிலையில் உள்ளது. இதனால் மாணவர்கள் இரவு நேரங்களில் அச்சத்துடன் உறங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. விடியா அரசிடம் மாணவர்களின் நலன் கருதி புதிய கட்டிடம் அமைத்து தர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் பட்டாக்கத்தியால் கேக் வெட்டிய இளைஞனை போலீசார் கைது செய்துள்ளனர். குட்டூர் பகுதியைச் சேர்ந்த M.K. ராஜா கடந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி தனது பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடி உள்ளனர். அப்போது பட்டாக்கத்தியால் ராஜா கேக் வெட்டுவதை அவரது நண்பர்கள் ரீல் செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட ராஜாவுக்கு 7:30 ஆரம்பமானது. வீடியோ வைரலானதால் களமிறங்கிய நத்தம் போலீசார் பட்டாக்கத்தி ராஜாவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் வாய்க்கொழுப்பு நாஞ்சில் சம்பத் மீது செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. MGR TV என்ற யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் அதிமுகவையும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியையும் இழிவுபடுத்தும் நோக்கில் வாய்க்கொழுப்பு நாஞ்சில் சம்பத் அவதூறாக பேசியுள்ளார். இதையடுத்து வாய்க்கொழுப்பு நாஞ்சில் சம்பத் மீது செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளரும் குரோம்பேட்டை பகுதி கழக செயலாளருமான வழக்கறிஞர் M.K. சதீஷ் தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த நிகழ்வின் போது வழக்கறிஞர்கள் மதுசூதனன், மகேந்திரன், ரீதேவ் மோகன், அனந்த கிருஷ்ணன், சரவணன், தமிழரசு உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். விடியா திமுக ஆட்சியில் அதிகாரிகள் செயல்படாமல் மக்கள் பணிகளை கிடப்பில் போட்டுள்ளதாக சென்னை திருவொற்றியூர் மண்டல குழு கூட்டத்தில் திமுக மண்டல குழு தலைவர் தனியரசு விமர்சித்துள்ளார். திருவொற்றியூர் மண்டல அலுவலகத்தில் மாதாந்திர சாதாரண கூட்டம் நடைபெற்றது. அப்போது விடியா திமுக ஆட்சியில் அதிகாரிகள் செயல்படாமல் மக்கள் பணிகளை கிடப்பில் போடப்பட்டிருப்பதாக திமுக மண்டல குழு தலைவர் தனியரசு விமர்சித்துள்ளார். அப்போது திடீரென கூட்டத்திற்குள் நுழைந்த ஒப்பந்ததாரர் ஒருவர் தனக்கு 7 மாத சம்பளத்தை இதுவரை வழங்கவில்லை என்றும் உடனடியாக தனக்கு தர வேண்டிய சம்பளத்தை வழங்க வேண்டும் எனவும் கூறியதால் மண்டல குழு கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நெல் மூட்டைகளை ஏற்றிச் செல்வதில் உள்ளூர் லாரி உரிமையாளர்கள் புறக்கணிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராஜபாளையம் ரயில் நிலையத்தில் இருந்து அரிசி ஆலைகளுக்கும் ஆலைகளில் இருந்து அரவை செய்யப்பட்ட அரிசி மூட்டைகளை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்குக்கு கொண்டு செல்லும் பணியிலும் இதுவரை உள்ளூர் லாரி உரிமையாளர்கள் லாரிகளை இயக்கி வந்தனர். இந்நிலையில் விடியா அரசு புதிதாக விட்ட சரக்குகள் கொண்டு செல்லும் ஏலத்தை எடுத்த நாமக்கல் நிறுவனம் ராஜபாளையம் லாரி உரிமையாளர்களை புறக்கணித்து வேறு லாரி உரிமையாளர்களை பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக ராஜபாளையம் லாரி உரிமையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விடியா அரசின் ஒப்பந்தத்தால் உள்ளூர் லாரி உரிமையாளர்களும் ஓட்டுநர்களும் பாதிக்கப்படும் நிலையில் உடனடியாக இவ்விவகாரத்தில் சுமூக தீர்வு காண வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.